காவிரிப்படுகை மாவட்டங்களில் 4 நாட்கள் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம், புதுவை, காரைக்காலில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை குறைவாக பதிவாகும். இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரிப்படுகை மாவட்டங்களிலும் மழை. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க முதல்வர் விஜய் உத்தரவு. 121 நாட்களுக்கு திறக்கப்படும் நீரால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 36,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் காவிரிப்படுகையில் நீரின்றி வறண்டு பிளந்த விளைநிலங்கள். குறுவை சாகுபடியை எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் கண்ணீரில் விவசாயிகள். காவிரி ஆணைய உத்தரவை கர்நாடகா காற்றில் பறக்க விடுவதாக தமிழக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் உபரி நீரை மட்டுமே காவிரியில் திறந்து விடுவதாகவும் விமர்சனம். விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசு. மேட்டூர் அணையில் நீர் திறக்கும் சூழல் இல்லாத நிலையில் தமிழக முதல்வர் அறிவிப்பு. விவசாயத்திற்காக 18 மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். வடிமுனை குழாய்கள் மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க 77 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசு. காவிரிப்படுகை அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணவாரி நெல் சாகுபடிக்காக 57 கோடியே 33 லட்சம் ரூபாய் நிதி. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் விஜய் உறுதி. தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பை அறிவிப்பதா என்று தவேக அரசுக்கு திமுக கேள்வி. வறண்ட ஆற்றை பார்த்து விவசாயிகள் வாடிப்போயிருக்கும் நிலையில் தண்ணீருக்கு வழி செய்யவில்லை என்றும் விமர்சனம். குறுவை சிறப்பு தொகுப்பை ஏமாற்று அறிவிப்பு என்று விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, 24 மணி நேர மும்முனை மின்சாரத்தை 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு தடையற்ற 24 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். முதல்வரின் குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிப்புக்கு சிபிஐயின் விவசாயிகள் சங்கம் வரவேற்பு. குறுவை தொகுப்பில் கை நடவு, இதர சாகுபடி பணிகளையும் சேர்த்து மானியத்தை உயர்த்தவும் வலியுறுத்தல். மங்களூரு அருகே உள்ள கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலில் முதல்வர் விஜய் தரிசனம். சுமார் 30 நிமிடங்கள் சிறப்பு வழிபாடு. கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு 1.6 கிலோ எடையுள்ள வெள்ளி வாளை காணிக்கையாக அளித்தார் முதல்வர் விஜய். 1984 மூகாம்பிகைக்கு தங்க வாள் வழங்கியிருந்தார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர். கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்ற முதல்வர் விஜயை காண குவிந்த தொண்டர்கள். கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு கார் ஓட்டிச் சென்ற முதல்வர்.
கர்நாடகா 3 நாட்கள் பயணம் நிறைவு. சென்னை திரும்பினார் முதல்வர் விஜய். பிரதமர் மோடியை தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலிடம் மனு அளித்தார் கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார். மேகதாது அணை திட்டத்துக்கு விரைவாக அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை. மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்று அமைச்சர் வன்னியரசு திட்டவட்டம். தமிழ்நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கருத்து. கர்நாடக அரசு செய்வது என்பது மிக மோசமான சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆகவே அரசுடைய நிலைப்பாடு இதுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் அரசுடைய நிலைப்பாடு. பரங்கிப்பேட்டை அருகே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்துக்கு வைகோ, அன்புமணி, TTV தினகரன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு. விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தாவேகா அரசுக்கு எதிராக அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் வரும் 19ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். பயிர்க்கடன் தள்ளுபடி, மின்வெட்டு பிரச்சனைகளை முன்னிறுத்தி நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கோடை காலத்தில் மின்சார தேவை அதிகரித்திருப்பதே மின்தடைக்கு காரணம் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து. கடந்த திமுக ஆட்சியில் மின் உற்பத்தி கட்டமைப்புகளை மேம்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெவலப்மெண்ட் சொல்வார்கள். ஒரே சென்னை எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையை பொறுத்தவரை 3500 மெகாவாட்டிற்கு தான் அங்கே கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆனால் 5000 மெகாவாட் என்று மக்கள் பயன்படுத்துகிற நிலை இருக்கிற போது இதை சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பெருமிதம் தெரிவித்த முதல்வர் விஜய். திமுக ஆட்சியின் சாதனைகள் மீது தாவேகா அரசு ஸ்டிக்கர் ஒட்டியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்கள் அனைத்தும் நேர்மையான முறையில் மிக விரைவில் நிரப்பப்படும். அண்ணாமலை பல்கலைக்கழக ஆய்வுக்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. சட்டமன்றத்தில் பேசும் விதம் குறித்து MLA-க்களுக்கு 2 நாட்கள் பயிற்சி. ஜூன் 16, 17 ஆகிய 2 தினங்கள் பயிற்சி வழங்கப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய சபாநாயகர். ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என 7 நாட்களில் விளக்கம் அளிக்க உத்தரவு. ஐந்தாயிரம் பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கோடிங் பாடம் கற்றுத்தரப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. பள்ளியில் சாதி, மத அடையாள கயிறுகளை மாணவர்கள் அணிந்து வர அனுமதி இல்லை என்றும் திட்டவட்டம். காங்கிரசிலிருந்து விலகுவதாக செய்தி தொடர்பாளரும் மண்டல பொறுப்பாளருமான இப்ராஹிம் அறிவிப்பு. திமுக கூட்டணி விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு கடைபிடிப்பதாக கட்சியின் மீது குற்றச்சாட்டு. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கேரளத்தில் ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியான நிலையில் அவசரப்படிகளை முடுக்கிவிட்ட சுகாதாரத்துறை. பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருந்த 77 பேர் தீவிர கண்காணிப்பு. கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவு.
கேரளம் சென்று வருவோர் மீது கூடுதல் கவனம் செலுத்த மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். ஜூலை 15ஆம் தேதிக்குள் IRCTC-யின் மேம்பட்ட புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்படும். டிக்கெட் முன்பதிவில் சிரமங்களை சந்திப்பதாக மாணவர்கள் புகார் கூறிய நிலையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ஜூன் 21 நடக்கும் நீட் தேர்வுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. 3 மணி நேரத்திற்கு பதில் 3 மணி 15 நிமிடங்கள் என அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை. ஆறு நாட்கள் ஐரோப்பிய பயணத்தை இன்று தொடங்குகிறார் பிரதமர் மோடி. பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளில் சுற்றுப்பயணம். G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்க தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் பலியான விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்திய அன்னையின் மகன்களை கொன்றவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் துணிவோ வலிமையோ இல்லாத பிரதமர் என்றும் விமர்சனம். கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 19 பேர் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம். நாடாளுமன்றத்தில் தனி குழுவாக அங்கீகரிக்க கோரிக்கை. மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரசின் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகளில் சில்லறை விலையில் எரிபொருள் வாங்க தடை. வாகனம் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டருக்கு மேல் டீசல் விற்கக்கூடாது என்று மத்திய அரசு கட்டுப்பாடு. ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தவறான நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க சந்தையில் அறிமுகமான முதல் நாளிலேயே ஸ்பேஸ் எக்ஸ் பங்குகள் 11 விழுக்காடு ஏற்றம் எதிரொலி. உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆனார் எலான் மஸ்க். ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டாவில் எபோலா வைரஸ் பாதிப்பு தீவிரம். முன்னெச்சரிக்கையாக சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்த உலக சுகாதார அமைப்பு. திபெத்தில் பாரம்பரிய இனக்குழு விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலம். பாரம்பரிய கல் தூக்கும் போட்டியில் பலத்தை நிரூபித்து அசத்திய திபெத்தியர்கள். இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். தர்மசாலாவில் நடக்கும் முதல் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. நவீன கிரிக்கெட் உலகின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவரான நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன் ஓய்வு. அனைத்து வகையிலான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு.